நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்டத்திருத்த மசோதா தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. குறிப்பா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் என்னென்ன விஷயங்கள், இதோட சாராம்சங்கள் என்ன? தமிழக அரசு இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் குறிப்பிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்வதற்கான ஒரு திட்டத்தை பாஜக வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்திய நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு இந்த மசோதாவில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் பண்ணணும். 2 மசோதாக்கள் கிட்டத்தட்ட 15. ஜீவபாரதி, நீங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். குறிப்பிட்டு 2 மசோதாக்கள் மற்றும் 15 சட்ட திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. குறிப்பிட்டு 129வது திருத்தம் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்ட நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஒரே காலகட்டத்தில் நடத்துறது அப்படிங்கிறது தான் அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இன்னும் அந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரே காலகட்டத்தில் நடைபெறதுக்கான அந்த மசோதாவானது இன்னும் தயாராகவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மசோதா தாக்கல் செய்த உடனடியாகவே காங்கிரஸ் கட்சி மற்றும் சமாஜ்வாடி, திமுக உள்ளிட்ட கட்சியை சார்ந்த மிக மூத்த உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய பேச்சுக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. குறிப்பிட்டு இதுல இந்த மசோதா இந்த சட்ட திருத்தம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கு 543 உறுப்பினர்கள்ல, அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவானது தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. கிட்டத்தட்ட 361 எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 293 எம்பிக்கள் மட்டும்தான் இருக்காங்க. 68 எம்பிக்களுடைய ஆதரவு இன்னுமே பாஜகவுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தரப்புல பார்க்கும்போது 235 எம்பிக்களுடைய அந்த ஆதரவானது இருக்கு. இதுல குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய அடிப்படையை மாற்றியமைக்கக்கூடிய விஷயமாகத்தான் இத்தகைய ஒரு சட்ட திருத்தம் அமையக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களா இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட மிக முக்கியமான தேசிய தலைவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்களுடைய கூட்டாட்சி தத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, எதிர்க்கக்கூடிய வண்ணமா இருக்கும். அதனால இதை கொண்டு வரக்கூடாது, ஜனநாயகத்தை கடுமையாக ஒடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த விஷயம் மாறிடும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான அந்த அந்த கடுமையான எதிர்ப்புகளை தங்களுடைய அறிக்கையின் மூலமாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த என்ன அப்படின்னா, பிரிவு 2 உட்பிரிவு 5 தான் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் செய்யறதுக்கான அடுத்த கட்ட நகர்வாக பாஜக எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தல் நடத்த முடியாத பட்சத்தில் அதற்கு தனியாக ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் விட்டு அது ஜனாதிபதிக்கு எடுத்து சென்று அதன் பிறகாக அதற்கான தேதியை அறிவிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மணிஷ் திவாரி இந்த மசோதாவை தொடக்கத்திலேயே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த மூத்த உறுப்பினர் தற்போது அவையில பேசிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு அடுத்ததாக திமுகவை சார்ந்த டி.ஆர். பாலுவோ அல்லது கனிமொழி அவர்களோ அடுத்ததாக பேச இருக்காங்க. குறிப்பிட்டு இன்று மாலையே இந்த மசோதாவானது ஜேபிசிக்கு அனுப்பப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஜேபிசியில பாஜக தான் அதிகப்படியான எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பாஜகவை சார்ந்த மூத்த உறுப்பினர் அந்த ஜேபிசியினுடைய தலைவராக நியமிக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக மூத்த உறுப்பினர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இந்த ஜேபிசி கமிட்டியில இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 2029 இல்லாமல் அதற்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பலரும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் அவர் அந்த தலைமையிலான அந்த குழுவானது ஒரு மிக முக்கியமான அறிக்கையை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகாக மத்திய அமைச்சரவை சில நாட்களுக்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்திருந்த நிலையில அந்த மசோதாவை அனுமதி கொடுத்திருந்த நிலையில தற்போது அந்த மசோதாவானது இந்த மக்களவையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டங்களா தற்போது
மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்ததாக மாநிலங்களவையில் வந்து தாக்கல் செய்யப்படும். மாநிலங்களவையில் இன்று மாலை குறிப்பிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் தொடர்பான விவாதங்கள் வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதுல மதியம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேச இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக மக்களவையிலும் மாநிலங்களிலும் வந்து இந்த மசோதாவானது வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டங்களா என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி செல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது எப்படி வந்து தற்போதைய மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா எடுத்துக்கொள்கிறார், அதன் பிறகாக எத்தகைய ஒரு இந்த ஜேபிசி கமிட்டியானது வந்து கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.